நீங்க பார்த்துக்க நம்ம காட்ட முடியும். இனி நம்ம பார்த்தீங்கன்னா சின்சனியை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நம்மளோட போ வந்து சின்னதாக இருப்பான். போ மட்டும் இல்லை, நம்மளோட கசுமா, அப்புறம் நேனி, அப்புறம் மசோ, சின்சன் கூட நம்மளோட காசுகப்ப டீமில் இருக்க எல்லாருமே சின்னதாக இருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க, எப்படிலாம் இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு, எப்படிலாம் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண எப்பயோ எனபிள் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்னும் சும்மாவே இருக்குது. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 29 ரூபா இருக்குது. அதில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணுவேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா, அதுவும் நீங்கள் 119 ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளே பண்ணுவேன். அதாவது நீங்கள் என்ன கேம் பிளே சொல்கிறீங்களோ அதோட உங்களோட பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவேன். அதுவும் நீங்கள் மூணாவது, அதாவது 799 நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தருவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அது அப்புறம் நீங்கள் 1999 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லப்படும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் இதில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் பட்டன்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். உங்கள்கிட்ட காசு இருந்தால் அதுவும் விருப்பம் இருந்ததுனா மட்டும் இதில் வந்து சேருங்க, இல்லைனா பேனவே வேணாம். அது இருக்கட்டும் ப்ரோ, இந்த ஜாயின் பட்டன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனால் தான் இந்த ஆப்ஷன்ஸில் வரும். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஓகேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்சன் பார்த்தீங்கன்னா விளையாட்டுருக்கா. நம்மளோட ஆரி வந்து பரவாயில்லையே சின்சன் நீ நடக்கிறியே அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆரியை வந்து சொல்லுவார். ஸோ அப்புறம் ஃபோன் கால் வருது. என்ன ஆரி இது கூடமா ஃபோன் எடுக்க மாட்டீங்க, இந்தாங்க உங்கள் மாமா தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நம்மளோட மிக்ஸி கொடுப்பாங்க. ஐயோ மாமாவா, சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆரி சொல்லுவார். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை, உங்களுக்கு சின்சன் வேறு பிறந்துட்டா நீங்கள் இன்னும் அந்த வீட்டில் இருக்கீங்க, ஏதாவது பெரிய வீட்டு பார்த்தா போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளோட மிக்ஸியோட அப்பா சொல்லுவார். சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சுடுறாரு. நம்மளோட மிக்ஸி வந்து ஆமா ஆரி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட ஆரி வந்து போகிறதுக்கு காசு வேணுமே மிக்ஸி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹேரி வந்து சொல்லுவார். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அந்த வீட்டு பக்கத்துலேயே பார்த்தா ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் ஓடுற சத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடே அதிருது. ஸோ அப்புறம் அடுத்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்ட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடே இருக்காது, ஃபுல்லாக பச்சை பசன்னு இருக்கும். இதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா பழங்காலத்து மாதிரி பழசாக ஒரு வீடு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருக்காங்க. என்ன மிக்ஸி நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படின்ட்டு. அப்புறமேட்டு சின்சன் வந்து ஒரு இடத்த பார்த்து சொல்கிறான். என்ன இடம்னா அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கர் பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே. ஸோ அந்த தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்சன் காட்டுறான். அங்கேயே நம்மளுடைய ஆரி மிக்ஸி சின்சனும் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு வந்து லோ பட்ஜெட்டில் செட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆரி மிக்ஸி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வீடு இருக்குது, என் கூட வாங்க அப்படின்ட்டு அவரும் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போகிற வழியெல்லாம் மார்க்கெட்டில் நம்மளோட கஸ்மா அம்மா இருக்காங்க. நம்மளோட கஸ்மா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கான். பார்க்கவே நம்மளோட கஸ்மா க்யூட்டாக இருக்கான். அப்புறம் நம்மளோட மான்சு கம்பெனி வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவங்க வேலைக்கு வந்து டைம் அடிச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. இது நம்மளுடைய சின்சன் ஃபேமிலி பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா மான்சு கம்பெனி யாருன்னே தெரியாது, ஏன்னா இப்போ அவன் சின்ன குழந்தை. அப்புறம் இங்கே நம்ம நேனே காட்டாங்க. நேனி பார்த்தா இங்கே மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி பன்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பா, அதாவது ரேபிட் பொம்மை. சூப்பராக அப்படி போய் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நம்மளோட போ பார்த்தீங்கன்னா சின்சனை பார்ப்பா, சின்சனை போ பார்ப்பான். சூப்பராக அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து காட்டுவாங்க, அதாவது இப்போ இருக்கிற நம்மளுடைய சின்சன் வீடை தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சேலுக்கு இருக்குது. இவங்களும் உள்ளே வந்து பாருங்கள், மிக்ஸி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஹாரி சொல்லுவார். ஆமாம் ஹாரி இது எப்படியாவது ஓகே பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. நம்மளோட சின்சனும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பொரி பொரி ஸ்டெப்லாம் போடுறான். ஸோ அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வருவாங்களே. ஸோ அவங்க வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட சின்சன் வந்து அங்கே ரோட்டில் போகிறவங்க பற்றி கத்துவான். யாருன்னு பார்த்தா நம்மளோட மசாவும் மசாவோட அம்மா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. நம்மளோட மசாவை பார்த்தீங்கன்னா பயத்தோடய பார்த்தீங்கன்னா யார் இது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து நம்மளோட சின்சனை பார்த்தீங்கன்னா சிரிப்பு காட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த புரோக்கர் வந்து கிராம்பர்லாம் இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பார். அப்புறம் நம்மளுடைய சின்சன் ஃபேமிலி பற்றி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஆரியும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் போகிறாரு. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாரு. சின்சன் இனிமேல் நம்ம புது வீட்டில் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்லுவார். நம்மளுடைய சின்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுகலமாக இருப்பான். ஸோ அப்புறம் அந்த புரோக்கரை பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்பமாக இப்போ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய சின்சன் வந்து ஓ இப்படி தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோமாப்பா அப்படிங்கிற மாதிரி சின்சன் சொல்லுவான். ஆமாப்பா இப்படி தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹாரி சொல்லுவார். ஸோ அப்புறம் அந்த வீடை காமிச்சிட்டு இதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாயின் பட்டன் விருப்பம் இருந்தது அப்படின்னா சீக்கிரம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சுற்றி மாதிரி எடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். மறக்க மாட்டேன். பை பாய்.